குட் மார்னிங் முதலாளி அம்மா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல கபிலன், எனக்கு வேண்டாம். கபிலன் கிட்ட திரும்பவும் ஒரு முறை சாரி கேட்கலாமா? ரொம்ப சாரி புனிதா. மாமா காணாம போன இந்த நேரத்துல நானும் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன். சாரி. இந்தாங்க குடிங்க. காஃபி வாசனை நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? நான் சாரி கேட்டேனே, அதுக்கு எதுவும் சொல்லல. அதான் காஃபி வாசனை நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. புரியுது, நான் பண்ணது தப்பு தான். ஆனா இனிமே நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். உங்களை எப்படி நம்புறது? என்ன நம்புங்க புனிதா. நான் பண்ண தப்புக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டேனே. பனிஷ்மெண்டா? உங்களுக்கு பெட் காஃபி போட்டு வந்து எழுப்பணும்னு நினைச்சேன். அது யாருக்கான பனிஷ்மெண்ட்? அப்ப என் மேல கோவம் இல்லைல்ல? கோவம்தான். ஆனா அதே நேரம் பேசாம இருக்கிற அளவுக்குலாம் எந்த கோவமும் இல்ல. சாரி புனிதா, ஏதோ ஒரு வருத்தத்துல என்ன மறந்து ட்ரிங்க் பண்ணிட்டேன். நானும் அதே வருத்தத்துல தான் என்ன மறந்து நேத்து நைட்டு நீங்க தூங்கும் போது சாரி கேட்டுட்டேன். திரும்பவும் ஒரு முறை சாரி கேட்டுக்கிறேன். சரி, 2 பேரும் சமாதானம் ஆயிடலாம். நானும் என்னோட கபிலன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன். போதுமா? மத்தவங்களுக்காக நீங்க உங்களை வருத்திக்காம இருந்தாலே எனக்கு அதுவே போதும். நீங்க உட்காருங்க, வாங்க. சரி, இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இனி நம்ம மாமாவை தேட ஆரம்பிப்போம். என்கிட்ட 2 ஐடியா இருக்கு புனிதா, அதை உடனே செயல்படுத்துவோம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, எப்படி உங்களால அதை உடனே சரி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஓடுறீங்கன்னு நினைச்சேன். நான் பேசிக்கா மிடில் கிளாஸ் முதலாளி அம்மா, ஓடிதானே ஆகணும். ஓகே, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. முதல் விஷயம், உங்க மகாலிங்க மாமாவை பத்தி உங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கணும். ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ அம்மா கிட்ட மாமாவை பத்தி பேசுறது சரியா இருக்காதுன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க புனிதா? இல்ல, எனக்கு தான் மாமாவும் ஞாபகம் இல்ல, நான் மறந்துட்டேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் மாமாவை மறந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தும் அவங்க 2 பேரும் ஒரு நாள் கூட எனக்கு மாமா இருக்கிற விஷயத்த அவங்க ஏன் சொல்லலன்னு யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ அம்மா கிட்ட போய் மாமாவை பத்தி பேசுறது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லை புனிதா. அப்ப வேற யாருகிட்ட பேசலாம்? தேன்மொழி அத்தை கிட்ட பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச மாமா விஷயத்த பத்தி அத்தை கிட்ட கேக்குறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. அதுவும் சரிதான். அப்ப அவங்க கிட்ட முதல்ல பேசுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பாவோட பீரோல டைரியில எல்லாம் உங்க மாமாவை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப நான் போய் உங்க அப்பா ரூம்ல பார்க்கட்டுமா? இல்ல, அம்மா எழுந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல, அதனால நானே போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஹலோ மேடம், புருஷன் ஆசையா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதை குடிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நாங்க காஃபி நல்லா இருக்கு.